அண்மைச் செய்தி. ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், இந்த சேதம் குறித்தான முழு விவரங்களையும் பகிரலாம். ஈரான் தன்னுடைய தாக்குதலை இஸ்ரேலை நோக்கியும் தொடங்கி இருக்கின்றது என்ற செய்தியையும் பார்த்தோம். இஸ்ரேலுக்குள் ஒரு சில ஏவுகணைகளை உள்ளே செலுத்தி அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி வருகின்றது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இஸ்ரேல் ஈரானை எச்சரித்திருந்தது, எங்களுடைய நாட்டினுடைய குடிமக்களை நோக்கி நீங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தினால் உங்கள் நாட்டு எல்லைக்குள் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்கள், குறிப்பாக ஈரானினுடைய தலைநகரை நெருப்பு பற்றி எரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு சென்று விடுவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில்தான் ஈரான் தாக்குதலில் உருக்குலைந்து இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய நகரங்களை நாம் பார்க்கின்றோம். வீடுகள், வாகனங்கள் கடுமையாக சேதப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த காணொலியை இஸ்ரேல் வெளியிட்டிருக்கின்றது. இதன் மூலமாக பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளை இலக்கு வைத்து ஏவுகணைகள், விமானங்கள் மூலமாகவும் தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு முயற்சியை ஈரான் மேற்கொண்டிருப்பது தெரிய வருகின்றது. இஸ்ரேலினுடைய மத்திய பகுதியில் தான் ஈரான் கடுமையான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. அதன்படி ரமத்கான் என்கின்ற நகரத்திலே ஈரான் தாக்குதலால் பெருத்த சேதத்தை இஸ்ரேல் சந்தித்திருக்கின்றது. குடியிருப்புகள் உள்ளிட்ட கட்டட பகுதியிலே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. வாகனங்கள் உள்ளிட்டவற்றையும் ஈரான் தன்னுடைய தாக்குதல் மூலமாக இஸ்ரேலுக்குள் ஒரு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நடத்தி முடித்திருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரேல் ஒரு வலிமையான நாடாக இருந்தாலும் கூட ஈரான் பக்கமும் ஒரு சில வலிமையான விஷயங்கள் இருக்கின்றன என்று ராணுவ ரீதியாக சொல்லப்படுகின்றது. அதன்படி ஈரானிடம் நிறைய வானூர்திகள், ட்ரோன்கள் இருக்கின்றன குண்டு வீசக்கூடிய நிலையிலே. அதே போன்று ஏவுகணைகளும் ஈரான் வசம் இருக்கின்றன. இதற்கு முன்பாக ஹிஸ்புல்லா, ஹவுதி, ஷியா உள்ளிட்ட ஆயுத குழுக்களோடு தொடர்புடைய வீரர்கள் தான் ஈரான் நாட்டினுடைய ராணுவத்தில் இருக்கின்றார்கள். எனவே இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திறன் ஈரானுக்கும் இருப்பதை வெளி உலகிற்கு தெரியப்படுத்தும் விதமாக இஸ்ரேல் போன்ற ஒரு வலிமையான நாட்டுக்குள் ஊடுருவி சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமான ரமத்கான் என்கின்ற நகரத்தில் பல இடங்களில் வீடுகள், வாகனங்கள் சேதப்பட்டு கிடக்கின்றன. குடியிருப்புகளை குறிவைத்து ஈரான் வீசியிருந்த பல்வேறு ஏவுகணைகள் அந்த ஈரான் நாட்டினுடைய வான் எல்லையிலிருந்து பறந்து வந்து இஸ்ரேல் வான் எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. அதே நேரம் இதுபோன்ற தாக்குதல் தொடர்ந்தால் ஈரானினுடைய தலைநகரமான அந்த டெஹ்ரான் பற்றி எரிய தொடங்கிவிடும், நாங்கள் கடுமையான பதிலடி தாக்குதலை நடத்துவோம் என்று இஸ்ரேல் எச்சரித்திருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் நாட்டினுடைய ஒட்டுமொத்த வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏற்கனவே இஸ்ரேல் சிதைத்து விட்டது. இஸ்ரேல் எந்த விதமான ஏவுகணையையும், போர் விமானங்களையும், ட்ரோன்களையும் தற்பொழுது ஈரானுக்குள் செலுத்த முடியும். குடியிருப்புகளை நோக்கிய தாக்குதலை ஈரான் தொடர்ந்தால் பதிலடி கடுமையாக இருக்கும் என்று இஸ்ரேல் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி ஈரான் நடத்தியிருந்த தாக்குதலால் ரமத்கான் என்கின்ற நகரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலத்த சேதங்களை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.